வணக்கம். தஞ்சாவூர் தவளடை இன்றைக்கி நம்ம செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்ங்க ஒரு அளவு தான் எடுத்துக்கணும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி இதை கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அதே மாதிரி இதே டம்ளரில், அதாவது எது எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் கருப்பு உளுந்து, இது 3ம் ஊற வச்சு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை கரகரப்பாக அரைச்சிட்டு நம்ம எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது தஞ்சாவூர் தவளடைக்கு ஸ்பெஷல் வந்துங்க இந்த சொரக்காய். இந்த சொரக்காவை இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவு. இந்த டம்ளர் அளவுக்கு சொரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கணும். சொரக்காய் இல்லைன்னா வாழைப்பூ கூட சேர்த்து செய்யலாம். செய்கிறப்ப நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுது ஒரு 3 மணி நேரம். அரிசி, பருப்பு, கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா தான் ரொம்ப சுவை கிடைக்கும். அரிசியும் பருப்பும் ஊறிடுது. இதுக்கு தேவையான காரம் நான் 8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா கூடுதலாக 2 மிளகாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேங்க. இந்த தஞ்சாவூர் தவளடையில் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. எனக்கு கோயம்புத்தூரில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் இதை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க பூண்டு சேர்க்க மாட்டாங்க. அவங்க கொலு படைக்கிறப்ப வச்சு செய்வாங்க. அதனால் அவங்க அதில் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. இந்த ருசி எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பிடிக்காதவங்க அதை வேணான்னு ஒதுக்கிடுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக பொடி பண்ணிக்கணும். நம்ம தவளடைக்கு அரைச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியில் போட்டு அரைப்போம். இதில் வந்து பவுடராக நுணுக்கிக்கணும். ஏன்னா நம்ம அரிசியை வந்து கொஞ்சம் டைட்டாக அரைக்கணும். அதனால் இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுடராக முதல்ல நுணுக்கிக்கலாம். இந்த பாருங்கள், குறவரப்பாக முதல்ல அரைச்சி வந்தாச்சு. இந்த மாதிரி தான் வைக்கணும். குறவரப்பாக அரைச்சி இதை வந்து மாவை அரைச்சிட்டு அப்புறம் அது கூட சேர்த்துக்கலாம். இதை தூரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். அரிசியை வந்து தண்ணி இல்லாத போட்டுக்கலாம். இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தாங்க. அதுக்கு முன்பாகத்தில் எடுத்துடணும். கொஞ்சம் நைஸாக அரைக்காத, ரொம்பவும் நொய்யாக இல்லாத, கொஞ்சம் திட்டமாக, அதாவது குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, மழமழனும் இருக்கக்கூடாது, நடு பதத்தில் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இவ்வளோ திக்காகவும் இருக்கணும், இந்த மாதிரி நொய்யாக இருக்கணும். இப்போ வந்து அரிசியை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பருப்பு அரைச்சிக்கலாங்க. இதை வந்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும். இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆதி போடணும். இந்த தோலோடு தான் போடணும். அதுதான் நமக்கு நிறைய சத்து. தவளடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அரைச்சிடமா செய்யணும். இந்த மாதிரி அதாவது திக்காக தண்ணி இல்லாத இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இப்போ அடுத்த பேட்சையும் அரைச்சிக்கலாம். இதோட கலந்துக்கலாம். இதை வந்து இன்னொரு பேட்சையும் அரைச்சிட்டு நான் இதை உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சாச்சுங்க. அரிசியும் அரைச்சாச்சு, பருப்பையும் அரைச்சாச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடை ஊற்றுறச்சா நல்லா ஜோராக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சேர்க்கறதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இடிகாரம் இடித்து வச்சோம் இல்லைங்களா, அது இதோட கலந்துக்கலாம். இதுதான் ஸ்பெஷல் இதில். அதாவது பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய். ஆமாம், இஷ்டப்பட்டவங்க பூண்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா, கூட உப்பு அதில் தான் வச்சு நுணுக்குவாங்க. நான் இப்போ வந்து பருப்பில் போட்டேன். அது நுணுக்கணுமா பலப்பலன்னு வரும். அதாவது அந்த தூள் வந்து பலப்பலன்னு இருக்கும். அதுக்காக அப்படி செய்கிறது. அவ்வளோதான். இதை சேர்த்தாச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட டம்ளர் அளவு 1 டம்ளர் வந்து தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணுங்க. சூப்பராக இருக்கும். எதையும் வதக்க தேவையில்ல, அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காயமும் உங்கள் பிரியம்தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். எங்களுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையில்லைன்னா அதை போடாதீங்க. வெங்காயம் பிரியப்படாதவங்க போடாதீங்க. அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது. வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அடுத்து சொரக்காய். இன்றைக்கி நான் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அந்த 1 டம்ளர் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சொரக்காய் சேர்க்கலாம்,
இல்லைனா வந்து வாழைப்பூ சேர்க்கலாம், இல்லைனா பரங்கிக்காய் சேர்க்கலாம், முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று தான் போடணும், எல்லாம் கலந்து போட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு காய் தான் போடணும். இன்றைக்கி நான் சுரக்காய் சேர்த்துக்கிறேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுரக்காய் திருவுணங்க கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம். இது வாயில் அப்படியே சாப்பிட்றப்ப கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் போட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி பிரியமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் போட்டால் போதும். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்து முக்கியமான வாசனை பொருள் பெருங்காயம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கலக்க வேண்டியதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்கணும். வேணுன்றவங்க கையை வச்சு கூட கலந்துக்குங்க. எனக்கு பெரும்பாலும் வந்து கரண்டியில் கலந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் கரண்டியில் கலந்துக்கலாம். கையை வச்சு கலந்தாலும் நல்லாயிருக்கும். கை மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அது உடனே தீந்துடணும். மீதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, புளிச்சிரும். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு இப்போ எப்படி தோசை வார்க்கறதுன்னு, அதாவது அடை எப்படி ஊற்றுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாம் நல்லா அழகாக அரைச்சாச்சுங்க. எல்லாம் என்னென்ன பொருட்கள் போடணுமோ எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மாவுனுடைய பக்குவம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த தஞ்சாவூர் தவளடை நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. வெல்லம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்லாம், வெண்ணெய் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லைன்னா அடை அவியல் அது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தில் 2 குழி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை தட்டுற மாதிரி போடணும். ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் மாவு போட்டு இதை இப்படி தட்டி கொடுக்கணும். இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியில் முறுமுறுன்னு ஆகிடும், உள்ளே வேகாது. ஒரு கரண்டி போட்டால் போதும். போட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கணும். இதை மூடி வச்சு வேக வைக்கணுங்க. இது வந்து வெள்ளையப்பம் சுடுற பாத்திரம். வெள்ளையப்பம் சுட்டமாக சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு முறை உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இது வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கிட்டதுங்க. பல முறை செய்தேன், நல்லா வந்தது. சரி, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே தான் பண்ணுறேன் நான். இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் மாற்றி செய்திருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். கரெக்டான ப்ரொசீஜர் எனக்கு தெரியல, அவங்க சொன்ன மெத்தடில் நான் செய்திருக்கிறேங்க. நல்லா வேகட்டும், ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தோசைக்கல்லையும் ஊற்றலாம். தோசைக்கல் வச்சுருக்கேங்க. தோசைக்கல்லையும் நம்ம ஊற்றலாம். அதனால வானலில் ஊற்றுறது சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் செய்யலாம், அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். தோசைக்கல்லில் போட்டாச்சு, தேவையான எண்ணெயும் போட்டாச்சு. இப்போ இட்லிக்கு நான் மூடியை போட்டு அதை மூடிடலாம். வேகட்டும், 2 வேகட்டும். நிமிஷம் ஆகிடுதுமா. இப்போ நல்லா வெந்திருக்கும், திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஜம்மு நல்லா முறுமுறுன்னு நல்லா வரும். இந்த தோசைக்கல்லினுடைய வாட்டமே அதுதாங்க. இந்த பாத்திரத்தினுடைய வாட்டமே முறுமுறுன்னு ஆக்கிறது தான். நல்லா வேகட்டும். இப்போ 2வது நம்ம மூட வேணும். ஃபஸ்ட்டு மூணுது போதும். இப்போ இது வேகட்டும். அதே மாதிரி தோசைக்கல்லையும் பார்க்கலாம். ஜோராக ஓரெல்லாம் பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. எல்லா இதுலேயும் திருப்பி போட்டாச்சுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் அது மூட வேண்டாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக முறுமுறுன்னு வந்துடுச்சு. எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இன்னொன்று ஊற்றலாம். ஒரு கரண்டி மாவு போதுங்க, இல்லைன்னா உள்ளே வேகாது. இதுக்கு எண்ணெய்லாம் நிறைய ஆகாதுங்க. நம்ம ஊற்றுறது தான் ஃபஸ்ட்டு. அது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக கட்டிடும். இப்போ மூடி வச்சிடலாம். இதுவும் நல்லா வெந்துடுச்சுங்க. இதோட ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப அருமையான முறையில் தஞ்சாவூர் தவளடை செய்திருக்கிறேங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. டேஸ்ட்டு பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. கூடவே 2 வேர்க்கடலையும் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். வேணுன்றவங்க வெல்லம் வச்சுக்கலாம், கொஞ்சம் வெண்ணெய் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாவை பாருங்கள், எப்படி மாவு பதம் இப்படி இருக்கணும். இதுதான் முக்கியம். மாவு பதம் இப்படி இருக்கணுங்க. இந்த முறையில் அரைச்சிக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் வரும். பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.